இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதலாளி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னன்னு உனக்கு தெரியாதா? ஏதோ கூட பிறந்த அக்கா மாதிரி உரிமையோட அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்க. இவ்வளவு மருமகளா நினைச்சு தானே உள்ள வர சொன்னேன். அக்கான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஆமா, என்ன விஷயம்? கொஞ்சம் அவசரமா வீடு வரைக்கும் போகணும். நீ நினைச்சப்ப வர்றதுக்கும் நினைச்சப்ப போறதுக்கும் இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு அனுப்ப முடியாது. சரியா போச்சு போ. என்ன இது? எது கூப்பிட்ட? அக்கா அக்கா என் அக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. நான் உடனே போய் ஆகணும்க்கா. ஓ, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதெல்லாம் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, போகவும் கூடாது. அதான் அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாளேம்மா, போயிட்டு வரட்டும். மாமா, பெரிய மாமா எவ்வளவு வேலை சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாரு, சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் உனக்கு நிறைய வேலை வச்சிருக்காங்க. சித்ராவை வேற பொண்ணு பார்க்க வர போறாங்க. இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டேனா அப்புறம் வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதுவும் இல்லாம மாமாவை கேட்காம உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. சரி விடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாமா, போனா சொல்றது சரிதான். மாமா கிட்ட சொல்லாம நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. போனா, நீ வேணா உன் சின்ன மாமாக்கு போன் பண்ணி கேளு. பெரிய மாமாக்கு போன் பண்ணா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அதுவும் சரிதான். சரி பண்றேக்கா. ஹலோ மாமா, இங்க இந்து அவளோட அக்காக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கா. ஏய், போன் அவகிட்ட கொடு. சரி மாமா. குடி, இந்த பேசு. ஹலோ. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உங்க அக்காக்கு என்ன நடந்தாலும் உங்க அப்பா கூட இருக்காரு. அவளை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இதுன்னு சொல்லி இந்த தப்பிக்கிற வலையில வச்சுக்காத. ப்ளீஸ், நான் போய் தான் ஆகணும். அப்பா கூட தான் இருக்காரு, ஆனா பிரச்சனை வேற. ஏய், அதை பத்திலாம் எனக்கு ஒன்னும் கவலை இல்லை. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டோட இருக்க, புரியுதா? நான் திரும்பி வரும்போது நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும், புரியுதா? சொன்னதை மட்டும் கேளு. போன் அவகிட்ட கூட. ஹலோ, சொல்லுங்க மாமா. இங்க பாரு பவனா, கவனமா பாத்துக்கோ. அவ எங்கேயாச்சும் போகணும்னு நினைச்சா அவளை அங்கேயே கட்டி போட்டுது. சரிங்க மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் மாமாவே சொல்லிட்டாருல. ஓ, போய் வேலையை பாரு. இல்ல, நான் போய் தான் ஆகணும். ஏய், என்ன? அங்க அக்காக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் போய் தான் ஆகணும். என்ன விடுங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது. இங்க பாரு, நீ போனா மாமா உன்னை கட்டி போட சொல்லிருக்காரு. எனக்கு அதை பத்தி யோசிக்கவே நேரம் இல்ல. விடுங்க. அம்மா, போனா மனுஷன் இவ. இப்படி என் பிள்ளைய பிடிச்சு தள்ளிட்டு போறா. மெதுவா எந்திரி. இத கேட்க இந்த வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்லையே. கையில அடிபட்டுடுச்சா? பாத்துமா. அச்சச்சோ.